கதற 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 ஒரு கண்டென்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, அப்படி என்ன கண்டென்ட் கேட்டீங்கன்னா, அந்த கண்டென்ட் இன்னைக்கு இல்ல, அது எப்போது வரக்கூடும் என்று தான் சொல்ல போறேன். அதாவது நாம இந்த யூடியூப் தளத்தை தொடங்கினதே பல பேரை இன்ஸ்பயரா கொண்டு தான், முக்கியமா இன்னொருத்தரை அடித்தளமாக கொண்டு. அவர்கள் யாரு என்ன ஏது என்ற விவரங்களை பிறகு வரும் காலங்களில் தேங்கெண்ணெய் போட்டு தெளிவாக கூறுகிறேன். நம்ம யூடியூப் தளம் மூலம் நான் அடைய நினைக்கிற முக்கியமான ஒரு கோல் போஸ்ட்ல ஒன்றை தான் பிளான் பண்ணி வரைஞ்சு வச்சுக்கிறேன். ஆனாலும் அதற்கான முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போதைக்கு நம்ம கையில இல்ல. அதுவும் தட்ஸ் நாட் a பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட் மக்களே. அதற்கு நாங்க குடும்பமா சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அதை பத்தி அப்டேட் உங்களுக்கு தரேன். அப்படியே பேக் டு நாள்னு பாத்தீங்கன்னா, விடிய காலங்காத்தால சிஸ்டரும் ஷைமாவும் கொழும்பை நோக்கி பயணம் செய்கிறார்கள் கராட்டி காம்படிஷனுக்காக. காலை வேலை உணவை கம்ப்ளீட் பண்ண கடைக்கு போய்த்து வாங்கிட்டு வரும்போது போத்தலில் அடைக்கப்பட்ட உருண்டை ஸ்வீட் எடுத்து சுருக்குன்னு வாயில போட்டா கிறுக்குன்னு இருக்கும். ஆனா உண்மைக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஃபுல் ஃபேவரட். போற இடத்துல எல்லாம் வாங்கி தின்றுவேன். நம்ம மதருக்கு மேலதிக வகுப்புகள் வைக்கும்படி ஏரியால எல்லாரும் வலை போட்டு தேடுறாங்க. எங்கட உமாவும் படிப்பித்த பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று வரும்போது மண்டை ஆட்டி விடுகிறார். உமா வகுப்பறையில ட்ராப் செய்து விட்டு கியூட் இதுதான் சான்ஸ் என்று சிஸ்டர் இல்லாத நேரம் பார்த்து ஐஸ்கிரீம் கேட்டா. ஆனா அவள் நேரத்தோட சிஸ்டர் கிட்ட ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சிக்கிறா. அதனால வாங்கி கொடுத்துட்டேன். உமா வகுப்பறையில ட்ராப் செய்தா சில வேளை உமாவே வரும்போது வீட்டுக்கு வந்துருவா. அப்ப உம்மாட்ட கேட்பேன், கிளாஸ் முடிஞ்சு வரவா கூட்டி போன்னு கேட்டா உனக்கு கஷ்டம்டா வானாண்டுவா. அப்படி சொன்னா என்ன செய்யுது மக்களே? அதனால் மீண்டும் கிளம்பி போனேன். வளமையா நான் தான் லேட்டாவும், ஆனா இன்னைக்கு உமா தான் லேட்டு. அதற்கு மத்தியில் ஒரு அயலவர் வந்து உரையாட தொடங்கி விட்டார். நீங்க எங்க இங்க அப்படின்னு கேட்டு தொடங்கிட்டு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல யாரோ அட்மிட் ஆகிக்கிற அப்படின்னு கொண்டு போய் முடிஞ்சிட்டு. எனக்கும் கியூட்டுக்கும் இன்னைக்கு சரியான சோம்பரம் தான். ஏன்டா மேல் வீட்டில் இரு ஜீவன்கள் இல்லை. அதனால கிற்காம இருக்காண்டே நம்மளும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். காலத்தையும் கடத்தி கொள்ள வேண்டும், காட்சியையும் கேப்சர் பண்ணி கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு மத்தியில் வானத்துல ஒரு ராக்கெட் வர போகுது. நம்மளுக்கு வானத்தை வாய் பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பகல் வேலை உணவில் ஒரு வாய் திண்ட பின்பு தான் காட்சிப்படுத்த ஞாபகம் வந்துச்சு. சாரி மக்களே. அதுக்கு போறோம் சும்மா இல்ல மக்களே. பக்கத்து நாட்டையே பதற வச்ச ஒருவர் நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். மிச்ச நாளா வரும்னு பாத்துட்டு ஆசைப்பட்டு அப்படி டைட்டில் கார்டை மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மதர் சொன்னா, மாலை நேரத்துல டீ குடிக்கிறதுக்கு இஞ்சி இல்ல, நாளைக்கு கறிக்கு வெங்காயம் இல்ல. ஓ மை காட் ஆண்டவரே, என்னால முடியல. என்ன பண்றது, போதானே வேணும். இன்னைக்கு கியூட்டும் ஃப்ரீயா இருந்ததால பைக் சத்தத்தை கேட்டோன்னே அவளும் ஓடி வந்துட்டாள். சரி, நம்மளுக்கும் கம்பெனிக்கு யாரும் இல்லைன்னு கூட்டி போயிட்டேன். மக்களே, காட்சி கட்டுப்படுத்த முடியாத அளவு இழுப்பட்டு போயிட்டு இருக்குது. அதனால இருப்பாகங்களா பிரிச்சு மறுப்பாகத்தை நாளைக்கு போட்டுறேன். மிச்ச மீதியை பார்க்க நாளைக்கு இருக்குன்னு வாங்க. இத்துடன் கதையை கத்தம் பண்ணிக்கிறேன்.